Hi everyone, இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா மேக்ஸில் சாப்டர் 2 ஆன காம்ப்ளெக்ஸ் நம்பர்ஸில் ரெண்டு நம்பர்ஸ் கொடுத்துட்டு அதை ஆட் பண்ண சொன்னால் எப்படி பண்ணணும், சப்ராக்ட் பண்ண சொன்னால் எப்படி பண்ணணும், மல்டிப்ளிகேஷன் ஆஸ் வெல் அஸ் டிவிஷன் எப்படி பண்ணணும்னு பார்க்க போகிறோம். அதுக்கப்புறம் ஒரு காம்ப்ளெக்ஸ் நம்பர் கொடுத்துருந்தாங்க அப்படின்னா அதோட காம்ப்ளெக்ஸ் கான்ஜுகேட் எப்படி கண்டுபிடிக்கணும், அப்புறம் அதோட மாடுலஸ் எப்படி கண்டுபிடிக்கணும், இதெல்லாம் பார்க்க போகிறோம். இதை முடிச்சுட்டு செகண்ட் லெசனில் உள்ள இம்பார்ட்டன்ட் கொஷின்ஸ் எல்லாம் சால்வ் பண்ணலாம். ஓகே, ஃபஸ்ட்டு அடிஷன். ரெண்டு காம்ப்ளெக்ஸ் நம்பர் எடுத்துக்கோங்க. 1 - 2y and z2 is equal to some 3 + 4iன்னு எடுத்துக்கலாம். இப்போது ரெண்டு காம்ப்ளெக்ஸ் நம்பரை ஆட் பண்ண சொன்னாங்க அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணணுன்னா ரெண்டோட ரியல் பார்ட், ஓகேவா, ரியல் பார்ட் ஞாபகம் இருக்குது தானே. இப்போது z is equal to x + iy ரியல் பார்ட் ஆஃப் z என்னது, x. i இல்லாத டேர்மை ரியல் பார்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்புறம் இமேஜினரி பார்ட் ஆஃப் z என்னது, i பக்கத்தில் உள்ள டேர்மை இமேஜினரி பார்ட்னு சொல்லுவாங்க. பட் எழுதும்போது i எழுதக்கூடாது, வெறும் y மட்டும் தான் எழுதணும், ஓகேவா. ஸோ இங்கே z1 + z2 இது ரெண்டையும் ஆட் பண்ணும்போது என்ன பண்ணணும்னா ரெண்டோட ரியல் பார்ட்டையும் ஆட் பண்ணணும், ரெண்டோட இமேஜினரி பார்ட்டையும் ஆட் பண்ணணும். ஐ உள்ள டேர்மை இமேஜினரி பார்ட்னு சொல்லுவாங்க, ஓகே தானே. அப்போ ரெண்டோட ரியல் பார்ட்டையும் ஆட் பண்ணுங்கள். இதோட ரியல் பார்ட் 1, இதோட ரியல் பார்ட் 3. ஸோ 1 + 3. அப்புறம் ரெண்டோட இமேஜினரி பார்ட்ஸ் என்னது, இதோட இமேஜினரி பார்ட் -2y, இதோட இமேஜினரி பார்ட் 4i. ஸோ -2y + 4i. ஸோ இது ரெண்டையும் ஆட் பண்ணால் என்ன வரும், 1 + 3 ஆட் பண்ணால் 4. இங்கே என்ன இருக்குது, இங்கே டிஃப்ரெண்ட் சைன்ஸ் இருக்குது, இதில் மைனஸ் இருக்குது, இது ப்ளஸ் இருக்குது. டிஃப்ரெண்ட் சைன்னா சப்ட்ராக்ட் பண்ணணும். எது பெரிய நம்பர், 4. ஸோ 4லேருந்து 2 சப்ட்ராக்ட் பண்ணி எழுதுனா 2. இங்கே எது பெரிய நம்பர், 4 தான் பெரிய நம்பர். அதுக்கு முன்னாடி என்ன சைன் இருக்குது, ப்ளஸ் இருக்குது. ஸோ ப்ளஸ் ரெண்டு டைம்லேயும் ஐ இருக்கா, ஸோ ஐ எழுதிடணும். ஸோ காம்ப்ளெக்ஸ் நம்பர்ஸை இப்படி தான் ஆட் பண்ணணும். ரியல் பார்ட்டை தனியாக ஆட் பண்ணணும், இமேஜினரி பார்ட்ஸை தனியாக ஆட் பண்ணணும், ஓகேவா. அப்புறம் சப்ட்ராக்ஷனும் இதே மாதிரி தான், சேம் இதே நம்பருக்கே சால்வ் பண்ணலாம். z1 - z2. z1 என்னது 1 - 2y மைனஸ் z2 என்னது, z2 3 + 4i. ஸோ 3 + 4i. இப்போ சப்ட்ராக்ட் பண்ணணும்ல. ஸோ ஃபஸ்ட்டு இந்த மைனஸை உள்ளே கொண்டு போயிருங்க. இந்த மைனஸால் இந்த ரெண்டு டைமே மல்டிப்ளை பண்ணிடுங்க. இதை ஆக்சுவலாக ப்ளஸில் தான் இருக்குது. ஸோ ப்ளஸ் இன்ட்டு மைனஸ் மைனஸ். ஸோ இது -3 ஆயிரும், இது -4i ஆயிரும். அப்போ எழுதுங்க 1 - 2i -3. இது ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணால் -4i. இப்போது நார்மலாக அடிஷனில் பண்ண அதே ரூல்ஸ் தான். ரியல் பார்ட் ரெண்டையும் ஆட் பண்ணணும், இமேஜினரி பார்ட்ஸ் ரெண்டையும் ஆட் பண்ணணும். இங்கே ரியல் பார்ட் இது ப்ளஸில் இருக்குது, இது மைனஸில் இருக்குது. டிஃப்ரெண்ட் சைன், அப்போ சப் பண்ணிடணும். சப் பண்ணால் 2, சப் பண்ண 3லேருந்து 1 சப் பண்ணியிருக்கோம். அப்புறம் எது பெரிய நம்பர், 3 தான் பெரிய நம்பர். அதோட சைன் என்னது, மைனஸ். செகண்ட் ஒனில் இது -4i, இது -2i, சேம் சைன். ஸோ ஆட் பண்ணால் 6i. இங்கே பெரிய நம்பர் என்னது, -4 தான். ஸோ அதோட சைன் என்னது, மைனஸ். ஸோ சப்ஸ்ட்ராக்ஷன்னா இப்படி சால்வ் பண்ணணும். நெக்ஸ்ட்டு மல்டிப்ளிகேஷன். ரெண்டு காம்ப்ளெக்ஸ் நம்பர் கொடுத்துட்டு மல்டிப்ளை பண்ணணும்னா என்ன பண்ணணும் அப்படின்னு பார்க்கலாம். z1 z2. z1 என்னது 1 - 2y, z2 என்னது 3 + 4i. இது ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணால் என்ன பண்ணால் இங்கே உள்ள ஒவ்வொரு டேர்மையும் இன்னொரு டேர்ம் கூட மல்டிப்ளை பண்ணணும், இங்கே இருக்க ஒவ்வொரு டேர்மையும் இன்னொரு டேர்ம் கூட மல்டிப்ளை பண்ணணும், ஓகேவா. அப்போ ஒன்றுனா சொல்லுங்கள். 1 × 3 3. அப்புறம் 1 × 4i + 4i. அப்புறம் -2 × 3. ஸோ -6i. அடுத்து லாஸ்ட் டேர்ம் என்னது, -2 × 4. ஸோ -8. i × i i². ஸோ -8i². ஸோ 3 + 4i -6i. i² என்னது ஞாபகம் இருக்குல்ல, லாஸ்ட் கிளாஸில் பார்த்தோம். i² என்னது -1. ஸோ இங்கே என்ன வரும்,
இங்கே -8 -1 அப்படின்னு வரும். ஸோ மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ் ஆயிரும், +8. ஸோ லாஸ்ட் டேர்ம் +8. ஸோ இப்போ நார்மலாக 2 காம்ப்ளெக்ஸ் நம்பர் அடிஷன் மாதிரி தான். இதில் ரியல் பார்ட் 2 ஆட் பண்ணணும், இமேஜினரி பார்ட் 2 ஆட் பண்ணணும். ரியல் பார்ட் 2 ஆட் பண்ணுங்கள். 3 + 8 11. இங்கே என்ன இருக்குது? 4i இருக்குது. இங்கே -6i இருக்குது. ஸோ டிஃப்ரென்ஸ் சைன் அப்படின்னா என்ன பண்ணணும்? சப் பண்ணணும். ஸோ 6ல் 4 போச்சுன்னா 2i. இங்கே பெரிய நம்பர் என்னது? 6. 6ஓட சைன் என்னது? மைனஸ். ஸோ 11 - 2i. அடுத்து 2 காம்ப்ளெக்ஸ் நம்பரோட டிவிஷன் எப்படி செக் பண்ணணும் அப்படின்னு பார்க்கலாம். z1/z2 1 - 2i/3 + 4i. இந்த மாதிரி ஒரு நம்பர் வந்து டினாமினேட்டரில் இருக்குது அப்படின்னா இந்த டினாமினேட்டரில் ஆக்சுவலாக ஒரு காம்ப்ளெக்ஸ் நம்பர், ஓகேவா? டினாமினேட்டரில் காம்ப்ளெக்ஸ் நம்பர் இருந்துச்சு அப்படின்னா அதோட காம்ப்ளெக்ஸ் காஞ்சுகேட்டால் மல்டிப்ளை பண்ணும். காம்ப்ளெக்ஸ் காஞ்சுகேட்னால் அப்போ ஃபஸ்ட்டு என்னென்னு தெரியணும்ல. காம்ப்ளெக்ஸ் காஞ்சுகேட். காம்ப்ளெக்ஸ் காஞ்சுகேட்னா z1 இருக்குல்ல, z1 வந்து 1 - 2i. அப்போது காம்ப்ளெக்ஸ் காஞ்சுகேட்னா z1 பார். அப்போது பாரை இங்கேயே அப்ளை பண்ணோம். 1 - 2i. காம்ப்ளெக்ஸ் காஞ்சுகேட்டில் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா இந்த இமேஜினரி டேர்ம் இருக்கா, இந்த இமேஜினரி டேர்மோட சைனை மட்டும் சேஞ்ச் பண்ணணும், அவ்வளோதான். ஸோ இங்கே மைனஸில் இருக்குது. ஸோ மைனஸில் இருந்தால் ப்ளஸில் எழுதணும், அவ்வளோதான். ஸோ 1 + 2i. காம்ப்ளெக்ஸ் காஞ்சுகேட் புரியுது தானே? z = x + iy அப்படின்னா z bar = x + iy பார். பார் இருந்தால் என்ன பண்ணணும்? இமேஜினரி டேர்மோட சைனை மாற்றணும். ப்ளஸில் இருந்தால் மைனஸில் எழுதணும், மைனஸில் இருந்தால் ப்ளஸில் எழுதணும். அப்போ x - iy, ஓகேவா? z பார் மறந்துடக்கூடாது. ஸோ z வந்து x + iy இருந்துச்சு அப்படின்னா அதோட காம்ப்ளெக்ஸ் காஞ்சுகேட் என்னது? x - iy. இப்போது இதோட காம்ப்ளெக்ஸ் காஞ்சுகேட் அப்போனா என்னது? இது 3 + 4i. இதோட காஞ்சுகேட்னா இந்த இமேஜினரி டேர்மோட சைன் சேஞ்ச் ஆகும். இந்த சமயம் இதில் பாருங்கள், இதில் z = x + iy இருந்துச்சு. அதோட காம்ப்ளெக்ஸ் காஞ்சுகேட் என்னது? x - iy. அப்போ இங்கே எதால் மல்டிப்ளை பண்ணணும்? 3 - 4iயால் மல்டிப்ளை அண்ட் டிவைட் பண்ணணும். ஃபஸ்ட்டு ஸ்டெப் இது தான். எப்போ ஒரு காம்ப்ளெக்ஸ் நம்பர் டினாமினேட்டரில் இருந்தாலும் அதோட காம்ப்ளெக்ஸ் காஞ்சுகேட்டால் நியூமரேட்டர் மல்டிப்ளை அண்ட் டிவைட் பண்ணணும், ஓகேவா? ஸோ மல்டிப்ளை அண்ட் டிவைட் பண்ணுங்கள். டினாமினேட்டரில் ஒன் மோர் ஃபார்முலா. லைக் ரியலில் நம்ம ஆல்ரெடி படிச்சிருப்போம். a + b × a - bன்னு ரியல் நம்பர்ஸ் இருந்தால் ஃபார்முலா என்னதுன்னா a² - b². இதே மாதிரி 2 காம்ப்ளெக்ஸ் நம்பரை மல்டிப்ளை பண்ணுறோம் அப்படின்னா a + ib × a - ibனா அதோட ஃபார்முலா என்னென்னா a² + b², ஓகேவா? ஸோ இங்கே டினாமினேட்டரில் அப்போது a என்னது? டினாமினேட்டரில் இது a, இது b. அப்போது இங்கே என்ன ஃபார்மேட்டில் இருக்குது? a + ib ஃபார்மேட்லேயும் a - ib ஃபார்மேட்லேயும் இருக்குது. அப்போ a + ib a - ib ஃபார்மேட்டில் இருந்த ஃபார்முலா என்னது? a² + b². அப்போ டினாமினேட்டர் என்னது? 3² + 4². நியூமரேட்டர் மல்டிப்ளை பண்ணணுமா? 1 × 3 3. அப்புறம் -4i. 3 - 4i. அடுத்த டேர்மு -2 × 3. அப்போ -6i. இதில் மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ்ஸு 2 × 4 8. ஸோ -6i + 8 i × i i². ஸோ அடுத்த ஸ்டெப் இதில் எழுதிடலாமா? இதில் 3 அப்படியே எழுதிக்கலாம். அடுத்து என்ன இருக்குது? -4i -6i சேம் சைன். ஸோ ஆட் பண்ணிக்கோங்க. -10i. இங்கே 8 பக்கத்தில் என்ன இருக்குது? i² இருக்குது. i²னா என்னது? i²னா -1. ஸோ -1னா 8 × -1 என்னது? -8 கீழே என்ன இருக்குது? 3² + 4². 3²னா 3 × 3. ஸோ 3 × 3 9. அதே மாதிரி சிமிலர்லி 4² என்னது? 4 × 4 16. அப்புறம் 9 + 16 எவ்வளோ? 25. ஸோ நான் டைரெக்டாக ஆன்சர் எழுதிடுறேன் 25. இப்போ நியூமரேட்டரில்
I டேர்ம் ஒன்று தான் இருக்குது, ஸோ அதை விட்டுறலாம். ரியல் டேர்ம் 2 இருக்குது, 3யும் -8ம். ஓகேவா? இதில் 3 ப்ளஸில் இருக்குது, 8 வந்து மைனஸில் இருக்குது. ஸோ டிஃப்ரென்ஸே நம்ம என்ன பண்ணணும், சப்ட்ராக்ட் பண்ணணும். ஸோ 8ல் 3 போனால் 5, 8 தான் பெரிய நம்பர், அதோட சைன் என்ன இருக்குது, நெகட்டிவில் இருக்குது. ஸோ மைனஸ் 10i/25. இந்த போர்ஷன் ரப் பண்ணிக்கிறேன். ஓகே, இப்போது இங்கே பாருங்கள், நியூமரேட்டர் 2 டேர்ம்லேயும் 5 டேபிள்ஸில் உள்ள நம்பர் இருக்குது, டினாமினேட்டர்லேயும் 5 டேபிளில் உள்ள நம்பர் இருக்குது. எப்பயுமே ஆன்சரை சிம்பிளிஃபைடு வெர்ஷனாக தான் கொடுக்கணும். ஸோ இங்கே எல்லாமே 5 மல்டிபிள்ஸில் இருக்கிறதுனால ஒரு 5ஐ காமனாக எடுத்துருங்க நியூமரேட்டர்லேருந்து. -1 மைனஸ் 10 எப்படி எழுதுவோம், 2 × 5ன்னு எழுதுவோம். ஸோ அதுலேருந்து 5ஐ காமன் எடுத்துட்டோம்னா 2i/5, சாரி 25. 1 5 is 5, 5 5s are 25. ஸோ ஃபைனல் ஆன்சர் என்னது, -1/5 -2i/5. நான் டினாமினேட்டர் வந்து காமனாக இருந்துச்சு, நான் அதை வந்து ஸ்ப்ளிட் பண்ணி எழுதியிருக்கேன். ஓகேவா? நெக்ஸ்ட் காம்ப்ளெக்ஸ் காஞ்சுகேட்னா என்னென்னு பார்த்துட்டோம்ல, அதில் ஒரு ரிசல்ட்டு காம்ப்ளெக்ஸ் காஞ்சுகேட் என்ன பார்த்தோம், Z கொடுத்துருந்தாங்க அப்படின்னா Z பார் எப்படி கண்டுபிடிக்கணும்னு பார்த்தோம். இப்போ Z பார் mod Z² அப்படின்னு ஒரு ரிசல்ட் இருக்குது. இது ஃப்யூச்சரில் நம்ம இம்பார்ட்டன்ட் சம்ஸ் பார்க்குறப்ப யூஸ் ஆகும். இப்போ நோட் பண்ணி வச்சுக்கோங்க. Z பார் modulus of Z². Now modulus of a complex number, let it be Z x plus iy ன்னு வச்சுக்கோங்க. அப்போ mod Z னா என்னன்னா square root of x² plus y². ஓகேவா? I டேர்ம் விட்டுறணும், மிச்சம் உள்ள 2 டேர்முக்கு மட்டும் ஸ்கொயர் போட்டு ஆட் பண்ணிவிட்டு ஸ்கொயர் ரூட் எடுத்துடணும், அவ்வளோதான். அப்போது இந்த சம்கே பண்ணலாமா, 1 - 2y. இங்கே சைன் முக்கியம் இல்லை, சைன்லாம் எந்த சைன் இருந்தாலும் பிரச்சனை இல்லை, ஏன்னா நமக்கு இங்கே உள்ள ஸ்கொயர் தான் வரப்போகுது. ஸோ எந்த நம்பர்னாலும் இருக்கலாம். ஸோ modulus of Z1 என்னது, square root of 1² plus -2². ஸோ square root of 1² என்னது, 1²னா 1 × 1, 1 1s are 1 தான். -2² என்னது, -2ஐ 2 times எழுதி மல்டிப்ளை பண்ணணும். minus into minus plus 2 2s are 4. ஓகேவா? அப்போ ஆன்சர் என்னது, 4. இப்போ இது ரெண்டையும் இங்கே சப்ஸ்டியூட் பண்ணுங்கள், 1 + 4. ஸோ ஆன்சர் என்னது, √5. புரிஞ்சா? நவ் ஒரு ரிசல்ட், 2 காம்ப்ளெக்ஸ் நம்பர் கொடுத்துட்டு அது வந்து ஈக்குவல் அப்படின்னு கொடுத்தாங்கன்னா அதோட ரியல் பார்ட் சேம் ஆஸ் வெல் அஸ் இமேஜினரி பார்ட் சேம். எப்படி அப்படின்னா, இஃப் கிவன் 2 காம்ப்ளெக்ஸ் ஈக்குவல் அப்படின்னு கொடுத்தாங்க அப்படின்னா, இஃப் அண்ட் ஒன்லி இஃப் ரியல் பார்ட், அந்த காம்ப்ளெக்ஸ் நம்பர் 2 Z1 Z2ன்னு எடுத்துக்கோங்க. ஓகேவா? அப்படின்னா ரியல் பார்ட் ஆஃப் Z1ம் ரியல் பார்ட் ஆஃப் Z2வும் சேமாக இருக்கும், அண்ட் இமேஜினரி பார்ட் ஆஃப் Z1ம் இமேஜினரி பார்ட் ஆஃப் Z2வும் சேமாக இருக்கும். ஓகேவா? 2 காம்ப்ளெக்ஸ் நம்பர் கொடுத்துட்டு நல்லா ரீட் பண்ணி பாருங்கள். 2 காம்ப்ளெக்ஸ் நம்பர் கொடுத்துட்டு 2 சேம் அப்படின்னு சொன்னாங்கன்னா அதோட ரியல் பார்ட் 2 சேமாக இருக்கும், ஆஸ் வெல் அஸ் அதோட இமேஜினரி பார்ட் 2 சேமாக இருக்கும். நான் இதில் ஒரு சம் பார்க்கலாம். ஓகே, எக்ஸசைஸ் 2.2ல் 3rd சம். நம்ம இந்த கொஷினில் இதுதான், இந்த ரிசல்ட் தான் யூஸ் பண்ண போகிறோம். ஸோ கொஷின் நல்லா கவனிங்க. கொஷினில் என்ன கொடுத்துருக்காங்க, ஃபைண்ட் த வேல்யூஸ் ஆஃப் எக்ஸ் அண்ட் ஒய். எக்ஸ் அண்ட் ஒய்யோட ஆன்சர்ஸ் கண்டுபிடிக்கணும். என்ன கொடுத்துருக்காங்க, 2 காம்ப்ளெக்ஸ் நம்பர்ஸ், இவ்வளோ பெரிய காம்ப்ளெக்ஸ் நம்பர் கொடுத்துட்டு இது 2 ஈக்குவல் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ இது 2 ஈக்குவல் அப்படின்னா அதோட ரியல் பார்ட் 2 சேமு, அதோட இமேஜினரி பார்ட் 2 சேம். அப்போது நீங்கள் கொடுத்துருக்க நம்பரை ஃபஸ்ட்டு x + iy ஃபார்மேட்டுக்கு மாற்றணும். ரியல் பார்ட் ப்ளஸ்
இமேஜினரி பார்ட் இந்த ஃபார்மேட்டுக்கு மாற்றிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு சொல்யூஷன் ஈஸியாக கிடச்சிரும். ஸோ சால்வ் பண்ணலாமா? சொல்யூஷன் என்ன கொடுத்துருக்காங்க? ரெண்டு நம்பரும் சேம்னு கொடுத்துருக்காங்க. 2 - i times y plus 2y plus 5 equals to 2x plus -1 plus 2y y plus 3 plus 2y. நம்ம இதை எந்த ஃபார்மேட்டுக்கு மாற்றணும்? z = x plus iy ஃபார்மேட்டுக்கு மாற்றணும். ரியல் பார்ட்ஸ்லாம் தனியாக எழுதணும், இமேஜினரி பார்ட்ஸ்லாம் தனியாக எழுதணும். அப்போது சைட் பை சைடு ஒவ்வொன்றா கண்டுபிடிச்சிட்டே வரலாம். இந்த பக்கம் எக்ஸால் மல்டிப்ளை பண்ணிடணும், இதில் ஒய்யால் மல்டிப்ளை பண்ணிடுங்க. சிமிலர்லி இதுலேயும் ஒய்யால் மல்டிப்ளை பண்ணணும். அப்போ ஒன்று ஒன்றா கண்டுபிடிக்கலாமா? ஃபஸ்ட்டு 3 × x 3x, i × x ix. ஸோ 3x, அப்புறம் இது ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணால் -i × x. இங்கே மைனஸ் வெளியில் காமனாக இருக்குது. ஸோ -2 இங்கே ரெண்டையும் ஒரே டைமில் மல்டிப்ளை பண்ணிடலாம். -2 -2, இங்கே வெளில ஒரு y இருக்குது. ஸோ சேர்த்து எழுதுனா என்ன வரும்? -2y. அடுத்து இந்த டேர்மு மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ்ஸு i × y iy. ஸோ மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ் iy ப்ளஸ் 2y ப்ளஸ் 5 ஈக்குவல்ஸ் டு 2x ப்ளஸ் இங்கே என்ன இருக்குது? -i × y மைனஸ் y, இங்கே ப்ளஸ் 2iy. அப்போ ஆன்சர் எழுதிடலாமா? ஸோ இங்கே மைனஸ் இல்லை. ஸோ -y ப்ளஸ் 2iy ப்ளஸ் 3 ப்ளஸ் 2y. இப்போது i இல்லாத டேர்மெல்லாம் தனியாக எழுதணும், i இருக்கிற டேர்மெல்லாம் தனியாக எழுதணும். ஓகேவா? அப்போ i இல்லாத டேர்ம் முதல் ஈக்குவேஷனில் எல்லாம் இருக்குது 3x. அடுத்து இதில் i இருக்குது, இந்த டேர்மில் i இருக்குது, அப்போ அதை எழுதக்கூடாது. அடுத்த டேர்ம் என்னது? -2y. அடுத்த டேர்மில் i இருக்குது, அது வேணாம். அடுத்த டேர்ம்லேயும் i இருக்குது, வேணாம். லாஸ்ட் டேர்ம் என்னது? 5. நவ் i உள்ள டேர்ம்லாம் இப்போ சேர்த்து எழுதுங்க. ஸோ வெளியில் ஐயை காமனாக எடுத்துடலாம். ப்ளஸ் i × இதில் i போயிடுச்சுன்னா மிச்சம் என்ன இருக்கும்? மைனஸும் எக்ஸும் இருக்கும். ஸோ -x, இதில் i போயிடுச்சுன்னா ப்ளஸ் y ப்ளஸ் 2y இருக்குது. 2yயில் i போயிடுச்சுன்னா ப்ளஸ் 2 ஈக்குவல்ஸ் டு, இப்போ இந்த பக்கமாக அதே மாதிரி எழுதணும். i இல்லாத டேர்ம் என்னெல்லாம்? 2x y ஒரு 3. அப்போ சேர்த்து எழுதுனா 2x - y ப்ளஸ் 3. இது ஒரு டேர்ம். அடுத்த டேர்மில் என்ன வரணும்? i வரணும். ப்ளஸ் i × i உள்ள டேர்ம்ஸ் என்னெல்லாம் இருக்குது? இந்த 2y ஒன்று இருக்குது, இங்கே ஒரு 2 இருக்குது, அவ்வளோதான். ஸோ 2y ப்ளஸ் 2. இப்போ நம்ம இதை எந்த ஃபார்மேட்டுக்கு எழுதிட்டோம்? x + iy ஃபார்மேட்டுக்கு எழுதியாச்சு. ஸோ எழுதுனதுக்கப்புறம் என்ன பண்ணலாம்? அவங்க கொடுத்துருக்க கண்டிஷனை யூஸ் பண்ணலாம். அவங்க என்ன கண்டிஷன் கொடுத்துருக்காங்க? ரெண்டு ரியல் நம்பர் சேம் அப்படின்னா இதுவும் சேமாக இருக்கும், ரெண்டோட ரியல் பார்ட்டும் சேமாக இருக்கும், ரெண்டோட இமேஜினரி பார்ட்டும் சேமாக இருக்கும் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ நம்ம இப்போ அதை யூஸ் பண்ணலாம். ஸோ சப்ஸ்டியூட் பண்ணலாமா? இதோட ரியல் பார்ட் இது, இதோட ரியல் பார்ட் இது, இதோட ரியல் பார்ட் இது. ஸோ ரெண்டும் சேம் தானே. அப்போ ரெண்டும் ஈக்குவேட் பண்ணுங்கள். 3x - 2y + 5 ஈக்குவல்ஸ் டு 2x - y + 3. இப்போ எல்லாத்தையும் ஒரே பக்கமாக கொண்டு வரணும். ஸோ 2x இந்த பக்கம் வந்துச்சுன்னா -2x, y அந்த பக்கம் போச்சுன்னா +y, 3 அந்த பக்கம் போச்சுன்னா சைன் மாற்றணும். ஓகேவா? அப்போது 2x இந்த பக்கம் வருது, 3x - 2y + 5. 2x இந்த பக்கம் வந்துச்சு அப்படின்னா -2x, இங்கே ஆல்ரெடி மைனஸில் இருக்குது, அப்போ இந்த பக்கம் போச்சுன்னா +y - 3 = 0. அப்போது இது 3x, இது 3x, இது -2x. அப்போ ஆன்சர் என்னது? 3 - 2 1. ஸோ எக்ஸு. அடுத்து இங்கே -2x இருக்குது, இங்கே +y இருக்குது. இது ரெண்டு டிஃப்ரெண்ட் சைன்ஸ். ஸோ சப்ட்ராக்ட் பண்ணி எழுதணும் அப்படின்னா 1 தான் வரும். ஸோ இங்கே பெரிய நம்பர் என்னது? -2 தான் பெரிய நம்பர், அதோட சைன் என்னது? மைனஸ். அப்புறம் 5ல் 3 போச்சு அப்படின்னா 2 = 0. இது ஒரு ஈக்குவேஷன். ஓகேவா? கம்பேரிங், இது என்னது? கம்பேரிங் ரியல் பார்ட்ஸ். சிமிலர்லி இப்போ கம்பேரிங் இமேஜினரி பார்ட்ஸ். இமேஜினரி பார்ட்ஸ் கம்பேர் பண்ணுங்கள். இங்கே இமேஜினரி டேர்ம்ஸ் என்னது? -x + y + 2, இங்கே 2y + 2.
ஸோ கம்பேர் பண்ணி எழுதணும் அப்படின்னா மைனஸ் எக்ஸ் ப்ளஸ் ஒய் ப்ளஸ் 2 ஈக்குவல்ஸ் டு 2y ப்ளஸ் 2. அப்போ எல்லாத்தையும் ஒரே பக்கம் கொண்டு வந்துடலாமா? இது இந்த பக்கம் கொண்டு வந்தால் மைனஸ் 2y, இது இந்த பக்கம் வந்தாச்சுன்னா மைனஸ் 2. அப்போ எழுதுங்க மைனஸ் எக்ஸ் ப்ளஸ் ஒய் ப்ளஸ் 2 மைனஸ் 2y மைனஸ் 2 ஈக்குவல்ஸ் டு 0. ஸோ மைனஸ் எக்ஸ் அப்படியே இருக்கும். இங்கே என்ன இருக்குது? இங்கே ப்ளஸ் ஒய் இருக்குது, இங்கே மைனஸ் 2y இருக்குது. அப்போது மைனஸ் ஒய், இதில் 2 கேன்சல் ஆகிரும். ஸோ ஆன்சர் என்னது? மைனஸ் எக்ஸ் மைனஸ் ஒய் இஸ் ஈக்குவல் டு 0. ஸோ நம்மக்கிட்ட இப்போ 2 ஈக்குவேஷன் இருக்குது. நம்ம சொல்யூஷன் என்ன கண்டுபிடிக்கணும்? எக்ஸும் ஒய்யும் என்னென்னு கண்டுபிடிக்கணும். அப்போது எக்ஸ் மைனஸ் ஒய் ப்ளஸ் 2 ஈக்குவல்ஸ் டு 0. 2 ஈக்குவேஷனையும் சால்வ் பண்ணுங்கள். மைனஸ் எக்ஸ் மைனஸ் ஒய் ஈக்குவல்ஸ் டு 0. 2 ஈக்குவேஷனையும் ஆட் பண்ணுங்கள். அப்போ என்னாகும்? இது ப்ளஸ் எக்ஸ், இது மைனஸ் எக்ஸ், ரெண்டும் கேன்சல் ஆகிரும். இது ரெண்டும் சேம் சைன், நம்ம ஆட் தான் பண்ணுறோம். ஸோ ஆட் பண்ணோம் அப்படின்னா இது 2y ஆயிரும். அப்போது இது கேன்சல். மைனஸ் 2y ப்ளஸ் 2 ஈக்குவல்ஸ் டு 0. இது ஃபஸ்ட் ஈக்குவேஷன், இது செகண்ட் ஈக்குவேஷன் வச்சுக்கலாம். அப்போது இதிலேருந்து ஒய் வேணால் என்ன பண்ணணும்? இந்த மைனஸ் 2வை அந்த பக்கம் கொண்டு போயிடணும். அப்போ மைனஸ் 2y ஈக்குவல்ஸ் டு மைனஸ் 2 இம்ப்ளைஸ் தட். அப்போ ஒய் என்ன வரும்? ஒய் இஸ் ஈக்குவல் டு இங்கே மல்டிப்ளையில் இருக்க மைனஸ் 2 இந்த பக்கம் டிவைடில் வந்துடும். அப்போது ஒய் இஸ் ஈக்குவல் டு மைனஸ் 2 பை மைனஸ் 2 கேன்சல் பண்ணால் ஒய்யோட ஆன்சர் என்னது? 1. ஸோ ஒய் இஸ் ஈக்குவல் டு 1ன்னு நமக்கு கிடச்சிருச்சு. ஒய் 1. அப்போ எக்ஸ் கண்டுபிடிச்சிடலாம்ல. செகண்ட் ஈக்குவேஷனில் போடுங்க. சப்ஸ்டியூட் ஒய் இஸ் ஈக்குவல் டு 1 இன் ஈக்குவேஷன் 2. ஈக்குவேஷன் 2ல் சப்ஸ்டியூட் பண்ணலாமா? ஈக்குவேஷன் 2ல் ஒய் இஸ் ஈக்குவல் டு 1ன்னு சப்ஸ்டியூட் பண்ணால் மைனஸ் எக்ஸ் மைனஸ் 1 ஈக்குவல் டு 0. அப்போ எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு இதில் எக்ஸ் அந்த பக்கம் கொண்டு போயிருங்க. இந்த பக்கம் மைனஸ் எக்ஸில் இருக்குது, அந்த பக்கம் வந்துச்சுன்னா ப்ளஸ் எக்ஸ் ஆயிரும். ஸோ எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு மைனஸ் 1ன்னு மாறிடும். புரியுதான்னு பாருங்கள். இந்த பக்கம் மைனஸ் எக்ஸ் இருக்குது, நான் மைனஸ் எக்ஸை மட்டும் அந்த பக்கம் கொண்டு போயிட்டேன் அப்படின்னா இந்த மைனஸ் 1 அப்படியே தான் இருக்கும். இந்த மைனஸ் எக்ஸ் மட்டும் இந்த பக்கம் வந்துச்சுன்னா ப்ளஸ் எக்ஸாக மாறிடும். ஓகேவா? 2.4ல் உள்ள இம்பார்ட்டன்ட் சம்ஸ்லாம் பார்க்கலாம். ஓகேவா? ஃபஸ்ட் 4th சம். இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொஷின் என்னன்னு நல்லா ரீட் பண்ணுங்கள். கொஷினில் என்ன கொடுத்துருக்காங்க? காம்ப்ளெக்ஸ் நம்பர் UVWவில் எந்த ரிலேஷனில் இருக்குது? 1/u இஸ் ஈக்குவல் டு 1/v ப்ளஸ் 1/w அந்த ஃபார்மேட்டில் இருக்குது. உங்களுக்கு u கொடுத்துட்டாங்க, v கொடுத்துட்டாங்க. நம்ம என்ன கண்டுபிடிக்கணும்? uவை ரெக்டாங்குலர் ஃபார்மில் கண்டுபிடிக்கணும். ரெக்டாங்குலர் ஃபார்ம் அப்படின்னா x ப்ளஸ் iy இந்த ஃபார்மேட்டில் நம்ம uவை கண்டுபிடிக்கணும். u இஸ் ஈக்குவல் டு x ப்ளஸ் iy ஃபார்மேட்டில் கண்டுபிடிக்கணும். ரெக்டாங்குலர் ஃபார்ம்னா இருந்து x ப்ளஸ் iy ஃபார்மேட்டில் எழுதணும். ஓகே, ஃபஸ்ட்டு கொடுத்துருக்க ரிலேஷன் எழுதிக்கோங்க. 1/u இஸ் ஈக்குவல் டு 1/v ப்ளஸ் 1/w. உங்களுக்கு uv கொடுத்துருக்காங்களா? uவியை சப்ஸ்டியூட் பண்ணுங்கள். u என்ன கொடுத்துருக்காங்க? 3 மைனஸ் 4i. v என்ன கொடுத்துருக்காங்க? 4 ப்ளஸ் 3i. அப்போ சப்ஸ்டியூட் பண்ணால் 1/3 மைனஸ் 4i ப்ளஸ் 4 ப்ளஸ் 3i. நான் லாஸ்ட் கிளாஸில் என்ன சொன்னேன்? காம்ப்ளெக்ஸ் நம்பர் கீழே இருந்துச்சு அப்படின்னா அதோட காஞ்சிகேட்டால் மல்டிப்ளை அண்ட் டிவைட் பண்ணணும். ஸோ 3 மைனஸ் 4iயோட காம்ப்ளெக்ஸ் காஞ்சிகேட் என்னது? 1/3 மைனஸ் 4i இன்ட்டு காம்ப்ளெக்ஸ் காஞ்சிகேட் என்னது? 3 ப்ளஸ் 4i. மைனஸில் இருக்குது அப்படின்னா ப்ளஸில் மாற்றி எழுதிடணும். அதுதான் அதோட காம்ப்ளெக்ஸ் காஞ்சிகேட். 3 ப்ளஸ் 4i ப்ளஸ் 1/4 ப்ளஸ் 3i. இங்கேயே டினாமினேட்டரில் காம்ப்ளெக்ஸ் நம்பர் தானே இருக்குது. டினாமினேட்டரில் 4 ப்ளஸ் 3iன்னு இருக்குது. அப்போ அதோட காம்ப்ளெக்ஸ் காஞ்சிகேட் வந்து 4 மைனஸ் 3i/4 மைனஸ் 3i. ஓகே, இங்கேருந்து எழுதலாமா? ஸோ இந்த ஃபார்முலா ஞாபகம் இருக்குது தானே? ஃபார்முலா என்னது? a ப்ளஸ் ib இன்ட்டு a மைனஸ் ib இஸ் ஈக்குவல் டு a ஸ்கொயர் ப்ளஸ் b ஸ்கொயர். ஸோ இந்த ஃபார்மேட்டில் தான் இப்போ இது இருக்குது. இங்கே a என்னது? 3, b என்னது? 4. ஓகேவா? ஸோ அந்த ஃபார்மேட்டில் தான் இதுவும் இருக்குது. ஸோ இதை மாற்றி எழுதிக்கலாம். இது a மைனஸ் ஐபின்னு இருக்குது, இது a ப்ளஸ் ஐபின்னு இருக்குது. ரெண்டே ப்ராடக்ட் பண்ணால் என்னது? a ஸ்கொயர் ப்ளஸ் b ஸ்கொயர். ஸோ இந்த ஃபார்மேட்டில் மாற்றி எழுதுனா ஆன்சர் என்ன வரும்னு சொல்லுங்கள்? நியூமரேட்டர் 1 இன்ட்டுன்னு தான் இருக்குது. 1 இன்ட்டு அப்படின்னா அது டேரெக்டாக அப்படியே மல்டிப்ளை பண்ணி எழுதிடலாம். 3 ப்ளஸ் 4i பை டினாமினேட்டர் 3 ஸ்கொயர் ப்ளஸ் 4 ஸ்கொயர் ப்ளஸ் மேலேயும் நியூமரேட்டர் 3 4 மைனஸ் 3i பை 4 ஸ்கொயர் ப்ளஸ் 3 ஸ்கொயர்.
1 by u which is equal to இங்கே டினாமினேட்டர் ரெண்டும் சேம் தானே இங்கே டினாமினேட்டர் என்ன இருக்குது 3 ஸ்கொயர் ப்ளஸ் 4 ஸ்கொயர் இங்கே இருக்குது இங்கே 4 ஸ்கொயர் ப்ளஸ் 3 ஸ்கொயர் இருக்குது இது ரெண்டும் சேம் தான் ஓகேவா ஸோ இதை எப்படி எழுதலாம் சேம் டினாமினேட்டர் இருந்துச்சு அப்படின்னா ரெண்டு நம்பரையும் சேர்த்து எழுதிக்கலாம் ஓகேவா டினாமினேட்டர் ரெண்டும் சேமாக இருந்துச்சு அப்படின்னா நியூமரேட்டர் ரெண்டையும் சேர்த்து எழுதிக்கலாம் அப்போ நியூமரேட்டர் என்னது 3 + 4i + 4 - 3i by 4 ஸ்கொயர் என்னது 16 + 3 ஸ்கொயர் 9 ரெண்டு காம்ப்ளெக்ஸ் நம்பர்ஸை இப்போ ஆட் பண்ணும்போது என்ன பண்ணணும் ரியல் நம்பர்ஸ் ரெண்டே ஆட் பண்ணணும் இமேஜினரி நம்பர்ஸ் ரெண்டே ஆட் பண்ணணும் அப்போ ரியல் நம்பர்ஸ் ரெண்டே ஆட் பண்ண என்ன வரும் 3 + 4 = 7 இங்கே டிஃப்ரென்ஸ் சைனில் இருக்குது நல்லா நோட் பண்ணுங்கள் இங்கே ப்ளஸில் இருக்குது இங்கே மைனஸில் இருக்குது ஸோ சப் பண்ணோம் அப்படின்னா 1 ஸோ ப்ளஸ் ஐ பை டினாமினேட்டர் என்னது 25 இதோட சொல்யூஷன் முடிஞ்சிருச்சா இல்லை நம்ம என்ன கண்டுபிடிச்சிருக்கோம் இப்போது 1 by u தான் கண்டுபிடிச்சிருக்கோம் பட் நம்ம கொஷனில் என்ன கேட்டிருந்தாங்க u கேட்டிருந்தாங்க யூனா இந்த நம்பரோட இன்வெர்ஸ் அப்போ இதை மாற்றி எழுதணும் லைக் இதையும் மாற்றி எழுதணும் அப்போ யூவோட ஆன்சர் என்னது 25 by 7 + i இப்போ டினாமினேட்டரில் என்ன இருக்குது ஒரு காம்ப்ளெக்ஸ் நம்பர் இருக்குது அப்போ அதோட காம்ப்ளெக்ஸ் கான்ஜுகேட்டால் மல்டிப்ளை பண்ணணும் இதுக்கு as it is அந்த ஃபார்முலா சப்ஸ்டியூட் பண்ணிடுங்க 7 minus i டினாமினேட்டருக்கு ஃபார்முலா சப்ஸ்டியூட் பண்ணால் 7 ஸ்கொயர் ப்ளஸ் ஐ ஸ்கொயர்னா இங்கே ஐ இருக்குது அப்படின்னா ஐ பக்கத்தில் 1 இருக்குதுன்னு அர்த்தம் 1i அப்படின்னு அர்த்தம் ஸோ 1 ஸ்கொயர் 7 ஸ்கொயர் ப்ளஸ் 1 ஸ்கொயர் ஸோ 25 × 7 - i 7 ஸ்கொயர்னால் என்னது 7 × 7 ஸோ 7 7s are 49 so 49 plus 1 so 50 25 × 7 - i by 50 so 125 is 25 225 so answer என்னது 7/2 minus i by 2 ரெக்டாங்குலர் ஃபார்மில் எழுத சொன்னாங்க அப்படின்னா டினாமினேட்டரை ஸ்ப்ளிட் பண்ணி இதே மாதிரி தான் எழுதணும் ரியல் பார்ட் தனியாக இமேஜினரி பார்ட் தனியாக 7/2 minus i by 2 ஓகே அடுத்த சம் question number 5 solution first sum solve பண்ணலாம் first sumல என்ன கொடுத்திருக்காங்க z real அப்படினா z is equal to z bar இது வந்து definition suppose let இதுக்கு proof மாதிரி தான் எழுதணும் இது வந்து prove that ன்னு தான கொடுத்திருக்காங்க so proof let z be real நம்ம என்ன ப்ரூவ் பண்ணோம் to prove என்ன ப்ரூஃப் பண்ணணும் இதை அசியூம் பண்ணிட்டோம் அப்படின்னா இதை ப்ரூஃப் பண்ணணும் இஃப் அண்ட் ஒன்லி இஃப்னா என்ன அர்த்தம் அப்படின்னா ஒன்று அசியூம் பண்ணிட்டு இன்னொன்று ப்ரூஃப் பண்ணணும் அப்புறம் இன்னொன்று அசியூம் பண்ணிட்டு இதை ப்ரூஃப் பண்ணணும் மாற்றி ப்ரூஃப் பண்ணணும் ஓகேவா ஃபஸ்ட் நம்ம இப்போ எதை அசியூம் பண்ணியிருக்கோம் z ரியலுங்கிறத அசியூம் பண்ணியிருக்கோம் அப்போ எதை ப்ரூஃப் பண்ணணும் z is equal to z barங்கிறத ப்ரூஃப் பண்ணணும் டு ப்ரூவ் z is equal to z bar z ரியல்னால் என்ன அர்த்தம் ஃபஸ்ட்டு கிவன்லேருந்து ஸ்டார்ட் பண்ணலாம் z ரியல்னால் என்ன அர்த்தம் இமேஜினரி பார்ட் ஆஃப் z is equal to 0ன்னு அர்த்தம் அப்போது z எப்படி இருக்கும் z is equal to some x plus i times 0ன்னு இருக்கும் புரிஞ்சுதா z என்னது x plus iy தானே z ரியல்னு கொடுத்துருந்தாங்க அப்படின்னா என்ன அர்த்தம் இமேஜினரி பார்ட்டே அதில் இல்லைன்னு அர்த்தம் அப்போது இமேஜினரி பார்ட் என்னது 0 ஸோ அப்போது z-ம் x தான் z பார்னா என்னது z-க்கு பார் அப்போது இமேஜினரி டேர்மில் தான் நெகட்டிவ் போடணும் இங்கே இமேஜினரி டேர்மே இல்லை அப்போது இது என்ன அர்த்தம் இதுவும் x தான் this implies that z is equal to z bar now conversely இப்போ என்ன அசியூம் பண்ணணும் z is equal to z barன்னு அசியூம் பண்ணணும் conversely எதை அசியூம் பண்ணணும் let z is equal to z bar to prove என்னது z is ரியல்னு ப்ரூஃப் பண்ணணும் ஓகேவா z ரியல்னு சொல்லணும் அப்போ zல இமேஜினரி டைமே இல்லைன்னு சொல்லணும் கரெக்டாக நான் இப்போ z வந்து x plus iy-ன்னு எடுத்துக்கிறேன் அப்போ z bar என்னது x plus iy bar பார்னால் என்ன சொல்லணும் என்ன பண்ண சொல்லியிருக்கேன் இமேஜினரி டேர்மோட சைனை மட்டும் மாற்றி எழுதுனா போதும்
ஸோ எக்ஸ் மைனஸ் ஐஒய். இப்போ கொஸ்டின் என்ன கொடுத்துருக்காங்க, நம்ம எதை அசியூம் பண்ணியிருக்கோம், z இஸ் ஈக்குவல் டு z பார்னு அசியூம் பண்ணியிருக்கோம். ஸோ எக்ஸ் ப்ளஸ் ஐஒய் ஈக்குவல்ஸ் டு எக்ஸ் மைனஸ் ஐஒய். ரெண்டு காம்ப்ளெக்ஸ் நம்பர் சேம் அப்படின்னா அதோட ரியல் பார்ட் ரெண்டும் சேம், அதோட இமேஜினரி பார்ட் ரெண்டும் சேம், மறந்துடக்கூடாது. அப்போ ரியல் பார்ட் ரெண்டும் சேம்னா எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு எக்ஸ், இது பிரச்சனையே இல்லை. அப்புறம் இமேஜினரி பார்ட் இங்கே ஐஒய் இருக்குது, இங்கே மைனஸ் ஐஒய் இருக்குது, ரெண்டே ஒரே பக்கமாக கொண்டு வந்துடுங்க. அப்போது இது இந்த பக்கம் வந்துச்சு அப்படின்னா இங்கே மைனஸில் இருக்க இந்த பக்கம் வந்துச்சுன்னா ப்ளஸ் ஆயிரும். ஸோ ஐஒய் ப்ளஸ் ஐஒய் 2iy ஈக்குவல்ஸ் டு 0 இம்ப்ளைஸ் தட் ஒய் ஈக்குவல் டு என்ன தான் ஆகும், 0 தான் ஆகும். ஸோ இமேஜினரி டைமே என்ன ஆயிடுச்சு, 0 ஆயிடுச்சு. தேர்ஃபோர் z இஸ் ரியல். இமேஜினரி டைமே இல்லைன்னு வந்துருச்சு, அதனால் z என்னது, ரியல். அடுத்து என்ன ப்ரூஃப் பண்ணணும், ரியல் பார்ட் ஆஃப் z equal to z plus z bar by 2ன்னு சொல்லணும். ஸோ RHSலேருந்து ஸ்டார்ட் பண்ணுங்கள். RHS என்னது, z plus z bar by 2. z is equal to x plus iy எடுத்துக்கோங்க. அப்போ z bar என்னது, x minus iy. x plus iy plus x minus iy by 2 equals to, இங்கே என்ன இருக்குது, இது ப்ளஸ் ஐஒய் இது மைனஸ் ஐஒய் ரெண்டும் கேன்சல் ஆயிரும். ஸோ மிச்சம் உள்ள ரெண்டையும் ஆட் பண்ணால் இது எக்ஸு இதுவும் எக்ஸு, எக்ஸ் ப்ளஸ் எக்ஸ் என்னது 2x by 2 which is equal to 2 gets cancel x. இதோட ரியல் பார்ட் என்னது, ரியல் பார்ட் ஆஃப் z வந்து வெறும் x தான். இமேஜினரி பார்ட் ஆஃப் z, இமேஜினரி பார்ட் ஆஃப் zனா ஐ பக்கத்தில் உள்ளது இமேஜினரி பார்ட் ஆஃப் z, அது என்னது y. ஸோ நமக்கு என்ன கிடச்சிருக்கு, which is nothing but ரியல் பார்ட் ஆஃப் z. புரியுதா, நம்ம என்ன ஸ்டார்ட் பண்ணோம், RHSலேருந்து ஸ்டார்ட் பண்ணோம். RHS என்னது, z ப்ளஸ் z பார் பை 2, அதை சப்ஸ்டியூட் பண்ணி ஆன்சர் கண்டுபிடிச்சிருக்கோம். ஆன்சர் என்ன வருது, எக்ஸ்ன்னு வருது. எக்ஸ் இஸ் நத்திங் பட் ரியல் பார்ட் ஆஃப் z. ஸோ ஒரு சைட் ப்ரூஃப் ஓவர். இன்னொரு ப்ரூஃப் என்னது, இமேஜினரி பார்ட் ஆஃப் z இஸ் ஈக்குவல் டு z மைனஸ் z பார் பை 2iன்னு ப்ரூஃப் பண்ணணும். ஸோ ஸ்டார்ட் பண்ணலாமா, z minus z bar by 2i equals to, இது x plus iy minus x minus iy by 2i equals to, மைனஸ் எல்லாம் உள்ள மல்டிப்ளை பண்ணுங்கள். இதில் மல்டிப்ளை பண்ணால் x plus iy ஃபஸ்ட் எழுதிக்கலாமா, இதை மல்டிப்ளை பண்ணால் மைனஸ் இன்ட்டு எக்ஸ் மைனஸ் எக்ஸ். இந்த செகண்ட் டேர்மில் என்ன இருக்குது, இதுலேயும் மைனஸ் இருக்குது இதுலேயும் மைனஸ் இருக்குது, மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ் iy by 2i. இங்கே இதெல்லாம் கேன்சல் ஆகும், ப்ளஸ் எக்ஸும் மைனஸ் எக்ஸும் கேன்சல் ஆகிடும். ஸோ ஐஒயும் ஆட் பண்ணால் 2iy by 2i. இந்த 2i இந்த 2i கேன்சல் ஆகிடுச்சுன்னா y which is nothing but imaginary part of z இல்லையா. imaginary part of z என்னது y. ஸோ இது imaginary part of z. ஸோ hence proved. அவ்வளோதான். Next, 6th question. இப்போ கொஸ்டினில் என்ன கொடுத்துருக்காங்கன்னு பாருங்கள். அடுத்த கொஸ்டினில் find the least value of positive integer n such that இந்த டேர்ம் வந்து பியூர்லி ரியலாக இருக்கணும். பியூர்லி ரியல்னால் என்ன அர்த்தம், இந்த ஐட்டமே இருக்கக்கூடாது, அப்படியே உள்ள மாதிரி எத்தனை பவர் ரைஸ் பண்ணால் அது கிடைக்கும் அப்படின்னு ஒரு கொஸ்டின். செகண்ட் ஒன் பியூர்லி இமேஜினரினா ரியல் பார்ட்டே இருக்கக்கூடாது, வெறும் ஐ பார்ட் மட்டும் உள்ளது. ஸோ நம்ம என்ன பண்ணோம், பவருக்கு ஒன்று ஒன்றா சப்ஸ்டியூட் பண்ணி ஆன்சர் கண்டுபிடிக்கணும். ஒரு 3 + i பவர் 1னா சேம் ஆன்சர் தான். ஸோ இதில் பியூர்லி ரியலும் இல்லை பியூர்லி இமேஜினரியும் இல்லை, ஏன்னா நமக்கு என்னெல்லாம் இருக்குது, ரியல் பார்ட்டும் இருக்குது இமேஜினரி பார்ட்டும் இருக்குது. ஸோ நம்ம என்ன பண்ணோம், அடுத்த பவருக்கு போகணும். √3 + i ஹோல் ஸ்கொயர். நமக்கு a + b த ஹோல் ஸ்கொயருக்கு ஃபார்முலா தெரியும்ல, என்னடா கட் ஆயிடுச்சு, ஈக்குவல்ஸ் டு a² + ஓகே. இப்போ பவர் 2க்கு ரைஸ் பண்ணோம் அப்படின்னா ஃபார்முலா என்னது, a + b த ஹோல் ஸ்கொயர் = a² + b² + 2ab. ஸோ சப்ஸ்டியூட் பண்ணுங்கள். இங்கே ஏக்கு பதிலாக என்ன இருக்குது, இது a இது b. ஸோ a வந்து √3, b வந்து i. நான் இங்கே கார்னரில் எழுதியிருக்கேன், a வந்து √3,
b is equal to I. ஸோ சப்ஸ்டியூட் பண்ணுங்கள். a ஸ்கொயர் தானே ஃபஸ்ட் டைம் a ஸ்கொயர், அப்போ √3 ஸ்கொயர் ப்ளஸ் I ஸ்கொயர் ப்ளஸ் 2 இன்ட்டு √3 இன்ட்டு I. 3 ஸ்கொயர் √3 ஸ்கொயர்னால் என்ன அர்த்தம்? 3 பவர் 2, ரூட்டுக்கு என்ன அர்த்தம்? 1/2ன்னு அர்த்தம். ஸோ 2 கேன்சல் ஆயிரும். I ஸ்கொயர் என்னது? -1 ப்ளஸ் இது அப்படியே எழுதிக்கோங்க √3I. ஸோ 3 - 1 ப்ளஸ் 2 √3I. ஃபைனல் ஆன்சர் என்னது? 3ல் 1 போனுச்சுன்னா 2 டைம்ஸ் ப்ளஸ் 2 √3I. ஸோ இப்போயும் நமக்கு என்ன தான் வந்திருக்கு? ஒரு ரியல் டேர்ம் வந்திருக்கு, ஒரு இமேஜினரி டேர்ம் வந்திருக்கு. ஸோ இன்னும் நமக்கு ஆன்சர் கிடைக்கல. ஸோ அடுத்து பவர் ரைஸ் பண்ணுங்கள். நவ் 3 √3 ப்ளஸ் I பவர் 3. ஆல்ரெடி நமக்கு 2க்கு சொல்யூஷன் இருக்குல்ல, அப்போ இதை ஸ்ப்ளிட் பண்ணி எழுதுங்க. √3 ப்ளஸ் I ஹோல் ஸ்கொயர் இன்ட்டு √3 ப்ளஸ் I அப்படின்னு ஸ்ப்ளிட் பண்ணிக்கோங்க. பவர் 1. இதோட வேல்யூ என்னது? பவர் 2க்கு ஆல்ரெடி நம்மக்கிட்ட வேல்யூ இருக்குது. என்னது? 2 + 2 √3. ஸோ அதை எழுதிடுங்க. இது ரெண்டுலேயும் 2 காமனாக இருக்குது. ஸோ அதையும் வெளில எடுத்துருங்க. ஸோ 2 டைம்ஸ் 1 + √3I இன்ட்டு செகண்ட் டைம் என்னது? √3 + I. செகண்ட் டைம் √3 + I. நவ் ரெண்டு காம்ப்ளெக்ஸ் நம்பர்ஸோட மல்டிப்ளிகேஷன். இந்த ஃபஸ்ட் டைம் இது எப்படி மல்டிப்ளை பண்ணி ஆன்சர் எழுதுனா போதும். ஸோ 2 காமனாக வெளில இருக்கட்டும். 1 × √3 1 × I √3 × √3 என்னது? 3, அப்புறம் ஒரு I, இங்கே I × I ஸ்கொயர் √3I ஸ்கொயர். ஓகேவா? 2 × √3, இங்கே என்ன இருக்குது? ப்ளஸ் 4I. இது I ஸ்கொயர்னால் என்னது? -1, ஸோ -√3. அப்போது -3யும் √3யும் கேன்சல் ஆயிரும். ஸோ ரிமைனிங் டேர்ம்ஸ் என்னது? 2 × 4I, ஸோ 8I. ஸோ பவர் 3ல் நமக்கு என்ன வந்திருக்கு? √3 + I/3. அதாவது n-க்கு 3 சப்ஸ்டியூட் பண்ணும்போது நமக்கு என்ன வந்திருக்கு? 8I அப்படின்னு சொல்யூஷன் வந்திருக்கு. இதில் பாருங்கள், ரியல் டேர்மே இல்லை, நோ ரியல் டேர்ம். அப்போ இது என்னது? பியூர்லி இமேஜினரி. ஸோ பியூர்லி இமேஜினரி நமக்கு எப்போ கிடச்சிருக்கு? பியூர்லி இமேஜினரி when n is equal to 3ல் தான் பியூர்லி இமேஜினரி கிடச்சிருக்கு நமக்கு. அப்போது அடுத்து ரியலுக்கு கண்டுபிடிக்கணும் இல்லையா? ரியலுக்கு இதுக்கப்புறம் என்ன பண்ணலாம் அப்படின்னா, ஒவ்வொன்றா மல்டிப்ளை பண்ணி கண்டுபிடிக்கலாம். லைக் திஸ் பவர் 4 என்ன அப்படின்னு கண்டுபிடிக்கலாம். அதுவும் திருப்பி இமேஜினரி பார்ட் தான் வரும். பாருங்கள், இதை திருப்பி எழுதுனா √3 + I ஒரு 3 × √3 + Iன்னு எழுதுவோமா? இது ஆக்சுவலாக என்னது? இந்த வேல்யூ நம்மக்கிட்ட இருக்குது ஏற்கனவே, 8I × √3 + I. இதில் திருப்பி என்ன வரும்னா இமேஜினரி பார்ட் வரும், இது கூட மல்டிப்ளை பண்ணும்போது. அப்போ இதுவும் கிடையாது. அப்போ √3 + I பவர் 5. 5ன்னு எழுதணும்னா √3 + I³ √3 + I the whole square. நமக்கு ரெண்டுக்குமே ஆன்சர் இருக்குது. க்யூபுக்கான ஆன்சர் என்னது? 8I. ஸ்கொயருக்கான ஆன்சர் இதோ இருக்குது. ஸ்கொயருக்கான ஆன்சர் என்னது? 2 + 2 √3I. அப்போ இதுக்கான ஆன்சர் 8I, இதுக்கான ஆன்சர் 2 + 2 √3I. இதில் என்ன ஆகும்? 8I கொண்டு இதை மல்டிப்ளை பண்ணும்போது ஒரு இமேஜினரி டேர்ம் வந்து நிற்கும். அப்போ இதுலேயும் சொல்யூஷன் வரல, இதுவும் கிடையாது, இதுவும் கிடையாது. அடுத்து √3 + I பவர் 6. 6னா என்ன? √3 + I பவர் 3 × √3 + I பவர் 3. ஸோ ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணோம். இதோட வேல்யூ என்னது? 8I × 8I. 8I மல்டிப்ளை பண்ணால் 64. I × I ஸ்கொயர். ஸோ 64. I² வேல்யூ என்னது? -1. ஸோ -64. இதில் பாருங்கள், இமேஜினரி டேர்மே இல்லை. அப்போது ரியல் வென், அப்போ நமக்கு கிடச்சிருக்க நம்பர் வந்து ரியல் நம்பர். ரியல் வென்
n is equal to 6. ஓகேவா? அப்போ ஃபஸ்ட் சம்முக்கு சொல்யூஷன் என்னது? ஃபஸ்ட் சம்முக்கு சொல்யூஷன் n is equal to 6. அப்போ பியூர்லி இமேஜினரி n is equal to 3. ஓகேவா? அடுத்த கொஷின் என்னது? இந்த கொஷின் பாருங்கள். இந்த கொஷினில் என்ன கொடுத்துருக்காங்க? ஒரு காம்ப்ளெக்ஸ் நம்பர் கொடுத்துட்டு இது பியூர்லி இமேஜினரின்னு ப்ரூஃப் பண்ணுங்க அப்படின்னு கேட்டிருக்காங்க. பியூர்லி இமேஜினரி அப்படின்னா சப்போஸ் நான் இந்த நம்பரை z அப்படின்னு எடுத்துக்கிட்டேன் அப்படின்னா z bar is equal to minus z அப்படின்னா பியூர்லி இமேஜினரி. அதுவே z bar is equal to z அப்படின்னா ரியல். இல்லை, இந்த பாட்டை கட் பண்ணிடுறேன், நான் திருப்பி எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். z bar is equal to z அப்படின்னா z is real. z bar is equal to minus z னா z is purely imaginary. இந்த ரிசல்ட்டை ஞாபகம் வச்சுக்கணும். அப்போது நம்ம கொடுத்துருக்க கொஷினை z அப்படின்னு எடுத்தோம்னா நம்ம என்ன கண்டுபிடிக்கணும்? z bar கண்டுபிடிக்கணும். z bar கண்டுபிடிச்சி திருப்பி z வந்துச்சுன்னா ரியல். ஆனால் இந்த கொஷின் என்ன கேட்டிருக்காங்க? பியூர்லி இமேஜினரி. பியூர்லி இமேஜினரினா செகண்ட் ஒன். z bar நம்ம கண்டுபிடிக்கும் போது மைனஸ் ஆஃப் z வந்துச்சு அப்படின்னா அது பியூர்லி இமேஜினரி. ஓகேவா? ஓகே, அப்போ z is equal to சால்வ் பண்ணலாமா? z is equal to 2 plus I root 3 power 10 minus 2 minus I root 3 power 10. அப்போ z bar தானே கண்டுபிடிக்கணும். z barனா எல்லா டேமுக்கும் பார் போட்டுருணும். அப்புறம் z1 plus z2 bar அப்படின்னா z1 bar plus z2 bar. ஸோ பாரை நம்ம என்ன பண்ணிக்கலாம்? இப்போது பிரித்து எழுதிக்கலாம். இந்த டேமுக்கு தனியாக பார் போட்டுக்கலாம், இந்த டேமுக்கு தனியாக பார் போட்டுக்கலாம். அப்போ 2 plus I root 3 power 10 bar minus 2 minus I root 3 power 10 bar which is equal to, இது ஒரு ரிசல்ட். அடுத்த ரிசல்ட் என்ன அப்படின்னா z power a bar is same as z bar power a. both were same. ஓகேவா? அதாவது ஒரு காம்ப்ளெக்ஸ் நம்பரோட இதிலே பாருங்கள், ஒரு காம்ப்ளெக்ஸ் நம்பரோட பவருக்கு மேலே பார் இருந்தாலும் இல்லை பார் கண்டுபிடிச்சிட்டு அதுக்கப்புறம் பவர் எழுதினாலும் சேம் தான். அப்போ இதில் என்ன பண்ணலாம்? பாரை உள்ளே கொண்டு வந்துடலான்னு அர்த்தம். பார் அதுக்கப்புறம் 10 minus 2 minus I root 3 bar power 10. ஓகேவா? ஜஸ்ட் இந்த ஃபார்முலாவை அப்ளை பண்ணியிருக்கேன், அவ்வளோதான். பவர் எழுதிட்டு பார் இருந்துச்சு அப்படின்னா பார் எழுதிட்டு அப்புறமா பவர் கண்டுபிடிக்கலாம். ஓகேவா? both were சேம். அடுத்து இது என்னது? இது ஜஸ்ட்டு காம்ப்ளெக்ஸ் கான்ஜுகேட் தான். அப்போ எக்ஸ் ப்ளஸ் ஐஒய் பார் இருந்துச்சுன்னா என்னது? எக்ஸ் மைனஸ் ஐஒய்னு எழுதணும். இங்கே 2 plus I root 3க்கு பார் இருக்குது. அப்போ பார்னால் காம்ப்ளெக்ஸ் நம்பரை மாற்றிடணும், காம்ப்ளெக்ஸ் கான்ஜுகேட்டாக எழுதணும். 2 minus I root 3 power 10 மைனஸ் இங்கே மைனஸில் இருக்குது. அப்போ பார் இருக்குல்ல, ப்ளஸ்லாம் மாற்றிடலாம், பவர் 10. இப்போது எனக்கு இது இசட் ஃபார்மேட்டுக்கே வேணும். அப்போது இதில் ஒரு மைனஸை நான் காமனாக வெளில எடுத்துகிறேன். காமனாக வெளில எடுத்துட்டேன்னா I root 3 power 10 மைனஸ் இங்கேயும் மைனஸ் காமனாக எடுக்கணும். இங்கே மைனஸே இல்லை, மைனஸை காமனாக எடுத்தோன்னா இங்கே ஒரு மைனஸ் சேர்த்துக்கணும். 2 minus I root 3 power 10. இப்போ இந்த நம்பர் என்னன்னு பாருங்கள். இந்த நம்பர் இதுதான் நம்ம கொஷினில் கொடுத்துருக்க இசட். ஸோ இசட் என்னது? 2 plus I root 3 minus 2 minus I root 3. 2 plus I root 3 minus 2 minus I root 3. அப்போ இதுக்கு பதிலாக என்னன்னு சப்ஸ்டியூட் பண்ணிக்கலாம்? இசட்னு சப்ஸ்டியூட் பண்ணிக்கலாம். ஸோ மைனஸ் ஆஃப் இசட். ஸோ நம்ம என்ன கண்டுபிடிச்சிருக்கோம்? z bar is equal to minus of z. This implies that z is purely imaginary. ஓகேவா? அடுத்த கொஸ்டின் 7th செகண்ட் கொஸ்டின் என்ன அப்படின்னா 19 minus 7i by 9 plus I whole power 12 20 minus 5i by 7 minus 6i power 12 is real. ஸோ இந்த கொஸ்டின் பாருங்கள். இந்த கொஸ்டினில் இது ரியல்னு ப்ரூஃப் பண்ணோம். ரியல்னு ப்ரூஃப் பண்ணால் என்ன கண்டுபிடிச்சா போதும்? z bar is equal to zன்னு கண்டுபிடிச்சா போதும். z is ரியல்னு சொல்லிடலாம். ஓகேவா? அப்போ ஃபஸ்ட்டு z bar கண்டுபிடிக்கணும். ஆனால் இங்கே என்ன பிரச்சனைனா டினாமினேட்டர்ஸில் நம்பர்ஸ் இருக்குது.
அப்போ முதல்ல இந்த நம்பரை சிம்பிளிஃபைடு வெர்ஷனாக மாற்றிக்கலாம். 9 + i முதல் நம்பரை மட்டும் நான் எடுத்திருக்கேன். இப்போது இந்த நம்பரில் மட்டும் கீழே காம்ப்ளெக்ஸ் நம்பர் இருக்குல்ல, அப்போ காம்ப்ளெக்ஸ் காஞ்சுகேட்டெல்லாம் மல்டிப்ளை பண்ணிடுங்க. அப்போ என்ன வரும்? which is equal to இன்னொரு ஸ்டெப் எழுதிக்கலாம். which is equal to 19 - 7i by 9 + i into 9 - i by 9 - i. இங்கே a + b into a - b ஃபார்மேட்டில் இருக்குதா கீழே? ஸோ அப்போ என்னது? a² + b². அப்போ 9² + i² 1². நியூமரேட்டரில் மல்டிப்ளை பண்ணுங்கள். 9 × 19 1 171. இங்கே கொஞ்சம் கட் பண்ணியிருப்பா. -19i -63i. ஓகே, மல்டிப்ளிகேஷன் புரியுது தானே? இது ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணியிருக்கேன். தென் இதையும் மல்டிப்ளை பண்ணால் என்ன வரும்? 19 × -19i. அப்புறம் இது ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணால் 7 9s 63 - i. அப்புறம் லாஸ்ட்டாக இது ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணால் -× ப்ளஸ்ஸு 7 × 1 7 i × i i². இன்னொரு ஸ்டெப் எழுதிக்கலாம். 171. இது ரெண்டையும் ஆட் பண்ணிடுங்க. 63 கூட 9 ஆட் பண்ணால் 72 82 -82i. i² என்னது? i² -1. ஸோ -7 பை கீழே என்ன இருக்குது? 9² 81 + 1² 1 தான். ஸோ அடுத்த ஸ்டெப் இங்கே எழுதிக்கிறேன். 171ல் 7 போயிடுச்சுன்னா மிச்சம் எவ்வளோ? 164 -82i by 82. ஸோ இங்கே எப்போயும் இதோட ஸ்டாப் பண்ணிடக்கூடாது. இது சிம்பிளிஃபைடு வெர்ஷனாக கட் பண்ணிக்கலாம். ஸோ ரெண்டுலேயும் 82 காமனாக இருக்குது. நியூமரேட்டரில் 82 காமனாக எடுத்துட்டால் 2 - i, டினாமினேட்டரில் 82. ஸோ ரெண்டையும் கேன்சல் பண்ணிடுங்க. ஸோ ஆன்சர் வந்து 2 - i. சிமிலர்லி இதையும் சிம்பிளிஃபைடு வெர்ஷனுக்கு மாற்றணும். ஸோ அதை சிம்பிளிஃபைடு வெர்ஷனாக மாற்றுங்க. 20 - 5i by 7 - 6i. காம்ப்ளெக்ஸ் காஞ்சுகேட் பண்ணுங்கள். 20 - 5i by 7 - 6i into 7 + 6i by 7 + 6i equals to மல்டிப்ளை பண்ணுங்கள் ஒவ்வொரு டேமாக. ஃபஸ்ட்டு 20 × 7 என்னது? 140. அப்புறம் 20 × 6i + 120i. அடுத்து என்ன இருக்குது? -5i × 7 என்னது? -35i. லாஸ்ட்டாக என்ன இருக்குது? மைனஸ் இன்ட்டு ப்ளஸ் மைனஸ் 5 6 are 30 I into I I². ஸோ -30i² பை டினாமினேட்டரில் என்ன இருக்குது? a + ba into a - ba இருக்குது. அப்போ 7² + 6². இப்போ நியூமரேட்டர் இது 140. இது ரெண்டையும் சப் பண்ணிடுங்க. சப் பண்ணிட்டா என்ன வரும்? 85 85i. அப்புறம் இது என்னது? 30i². ஸோ i² என்னது? -1. ஸோ -30 × -1 + 30 பை டினாமினேட்டரில் 49 + 36 which is equal to 170 + 85i by 85. இங்கேயும் 85 மேலேருந்து காமனாக எடுத்துருங்க. 2 × 85 வந்து 170. ஸோ i by 85 இதையும் கேன்சல் பண்ணிடுங்க. ஸோ இதோட ஃபைனல் ஆன்சர் என்னது? 2 + i. ஃபஸ்ட் ஒன்னோட ஃபைனல் ஆன்சர் என்னது? 2 - i. ஸோ நம்ம கொஸ்டினை இப்போ மாற்றி எழுதிக்கலாம். கொஸ்டின் என்னது? 19 - 7i by 9 + i whole power 12 plus 20 - 5i by 7 - 6i power 12 equals to இதோட ஆன்சர் என்ன கண்டுபிடிச்சிருக்கோம்? 19 - 7iக்கு பதிலாக என்ன கண்டுபிடிச்சிருக்கோம்? 2 - iன்னு கண்டுபிடிச்சிருக்கோம். 20 - 5i by 7 - 6iக்கு பதிலாக 2 + iன்னு கண்டுபிடிச்சிருக்கோம். ஸோ சப்ஸ்டியூட் பண்ணிடுங்க. இது 2 - i power 12 ப்ளஸ் இது என்னது? 2 + i power 12. இப்போ இது ஈஸியாக இருக்கும்ல சால்வ் பண்ணதுக்கு.
இப்போ நம்ம இது என்னன்னு கண்டுபிடிச்சா போதும், இது ரியலாக இல்லையான்னு கண்டுபிடிச்சா போதும். ஸோ இதை ஜெட்னு எடுத்துக்கோங்க. ஜெட் இஸ் ஈக்குவல் டு 2 மைனஸ் ஐ பவர் 12 ப்ளஸ் 2 ப்ளஸ் ஐ பவர் 12. அப்போ ஜெட் பார் கண்டுபிடிங்க. ஜெட் பார் இஸ் ஈக்குவல் டு 2 மைனஸ் ஐ பவர் 12 ப்ளஸ் 2 ப்ளஸ் ஐ பவர் 12 ஹோல் பார். ஹோல் பாரில் இருந்தால் பிரித்து எழுதிக்கலாம். ஸோ ஸ்ப்ளிட் பண்ணி எழுதுங்க. 2 மைனஸ் ஐ பவர் 12 பார் 2 ப்ளஸ் ஐ பவர் 12 பார். அப்புறம் பவரையும் பாரையும் எக்ஸ்சேஞ்ச் பண்ணிக்கலாம். அப்போ இங்கே பார், அடுத்து 12, அடுத்து 2 ப்ளஸ் ஐ பார், அப்புறம் 12. அடுத்து இது எழுதுங்க. இங்கே பார் இருக்குது, அப்போ காம்ப்ளெக்ஸ் காஞ்சுகேட். ஸோ சைனை மாற்றிடுங்க. 2 மைனஸ் ஐன்னு இருந்தால் 2 ப்ளஸ் ஐன்னு எழுதணும். 2 ப்ளஸ் ஐ, ஸோ ப்ளஸில் இருக்குது, அப்போ 2 மைனஸ் ஐ. ஓகேவா? இப்போ இது என்ன டேர்ம்னு பாருங்கள். z இஸ் நத்திங் பட் 2 மைனஸ் ஐ பவர் 12 பை ப்ளஸ் 2 ப்ளஸ் ஐ. ஸோ அதை எதுக்கு மொத்தமாக மாற்றி எழுதிக்கோங்க. 12 ப்ளஸ் 2 ப்ளஸ் ஐ. இது this is nothing but z. Therefore z is real. Thank you.